நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சரி, நான் கிளம்புறேன். வேணு, ஆஷாவுக்கு சுத்தமா முடியலையா? இன்னைக்கு அவங்களுக்கும் சேர்த்து சாப்பாடு உன் பொண்டாட்டிய செஞ்சு கொடுக்க சொல்ல. பாலா, பாலா, கொஞ்சம் இங்க வா. நீ என்னடி ஆடி அசைஞ்சிட்டு வந்து நிக்கிற? கிச்சனுக்கு போய் வேலையை பாரு. ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா டயர்டா தான் இருக்கும். அவனையெல்லாம் பார்க்காத. அவங்க 2 பேருக்கும் சுத்தமா முடியல. நீ தான் அவங்க 2 பேருக்கும் சமைச்சு கொடுக்கணும். அவங்க பொய்யான நடக்கத்தெல்லாம் கண்டு காணாம விட்டுடலாம். ஆனா என்னாலெல்லாம் சமைச்சு போட முடியாது. ஓங்கி 4 அரை விட்டு அவளை கிச்சனுக்கு அனுப்பி விட வேணும். உங்களுக்கு தான் 4 அரை விடணும் முதல்ல. ஏன் பொண்டாட்டியை தான் வேலை வாங்கணும்னு எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிறீங்க? நீங்க சொன்னதும் கிச்சன்ல போய் சமைச்சு போடுறதுக்கு இவன் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா? நீங்க பாரு, இவகிட்ட யாராவது வேலை வாங்குனீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, நீங்க பாரு உங்க கைகளை உடைச்சு போட்டுருவேன் சொல்லிட்டு. இவளுக்கு முடியலன்னா 2 பேரையும் பட்டினி கிடக்க சொல்லு. அதை விட்டுட்டு பாலாவை போய் சமைக்க சொல்லி உக்காந்து முழுங்கலான்னு யாரும் ஆசைப்படாதீங்க. அடியே, இந்த வீட்டுல நான் சொல்றதை மட்டும் நீ கேட்டா போதும், புரிஞ்சுதா? போடி உள்ள. வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுறது சாப்பிடாம இருக்கிறதுலாம் என்னோட பிரச்சனை இல்ல. ஆனா பாலாவுக்கு கரெக்ட் டயத்துக்கு ஏதாவது சாப்பிடுறதுக்கு கொடுக்கணும், புரியுதா? யாரு சமைப்பாங்க? நீங்க தான் சமைக்கணும். என்ன மறந்து போச்சா? சரி, சமைக்கிறேன். சமைச்சா மட்டும் பத்தாது. நேரத்துக்கு அவளுக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்து அவளை சாப்பிட வைக்கணும். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ரூமை திறந்து பார்த்து அவளுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கணும். சும்மா சும்மா அப்படி மண்டையாட்டினா பத்தாது. சொன்னதை செய்யணும். செய்யறேன். என்ன பிடிச்சிக்க. பாலா விஷயத்தை கவனிச்சுட்டு அப்புறம் நீ மத்தவங்க விஷயத்தை கவனிச்சா போதும். இல்லன்னு போய் என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, அப்புறம் நிம்மதி எங்க யாரும் படுத்து தூங்க மாட்டீங்க சொல்லிட்டேன். ஆளை பாரு. அவளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்க நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா? அவ அங்க கிடப்பா. பசி வந்து கதர்னா அப்புறம் பாத்துக்கலாம். அம்மா, அம்மா, என்ன மனு? நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். நீ இப்ப எங்க போற? ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நீ எங்க கிளம்பிட்ட? ஜெயா வீட்டுக்கு தான். அது ரொம்பவே நல்ல விஷயம்ப்பா. அவளுக்கு டக்கு டக்குன்னு கோவம் வரும், அவ்வளவுதான். அப்புறம் எல்லாம் சரியாயிடும். இப்ப கூட நமக்கு எப்படி கால் பண்றதுன்னு நினைச்சு தவிச்சு போயிருப்பா. நீ போய் கூப்பிட்டா போதும், அவ உடனே வந்துருவா. நான் ஒன்னும் ஜெயா கூப்பிட போல. பின்ன நான் என் பொண்ணை கூப்பிட போறேன். அவ கூட சேர்ந்து ஜெயா வர தயாரா இருந்தா நான் கூட்டிட்டு வருவேன். மத்தபடி அவ காலை புடிச்சு கெஞ்சி கூத்தாடிலாம் என்னால கூட்டிட்டு வர முடியாது. டேய், நீ யாரோட காலையும் பிடிக்க தேவையில்ல. நீ அங்க போகும்போதே உன்னையும் பொண்ணையும் கூட்டு போறதா வந்திருக்கன்னு சீக்கிரம் போய் ரெடி ஆகு அப்படின்னு மட்டும் சொன்னா போதும். அப்படிலாம் ஜெயா கிளம்பி வந்துருவான்னு நீங்க ஒன்னும் கற்பனை பண்ணாதீங்க. இப்ப என் பொண்ணு அவ கூட தானே இருக்கா, அதனாலதான் தைரியமா இருக்கா. நான் போய் என் பொண்ணை கூட்டிட்டு மட்டும் வந்துட்டேன்னா அவளோட திமிரு மொத்தமா அடங்கிடும். டேய் மனோ, டேய் மனோ, நில்டா. டேய், நீ போய் கூப்பிட்டா பொண்ணை உன் கூட அனுப்புவாங்கன்னு உனக்கு தோணுதா? பொண்ணு விஷயத்துல அவளுக்கு இருக்கிற உரிமை எனக்கும் இருக்கலாமா? டேய், உரிமையெல்லாம் அங்க இருக்கட்டும்டா. நீ பொண்ணை மட்டும் கூட்டிட்டு வரதா நீ அந்த பக்கம் போவே தேவையில்ல. ஏன் பொண்ணு எனக்கு வேணும். டேய், ஜெயா பொண்ணை உன் கூட அனுப்ப மாட்டாடா. ஏன் கூட என் பொண்ணு வருவா. அவ விடலனா கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வருவேன். ரொம்ப நல்லா இருக்குடா. புருஷனை பொண்டாட்டி சண்டை போடுவீங்க, அது குழந்தைதான் பலியாடா. அந்த பிஞ்சு மனசை ஏன்டா இப்படி பயமுத்துறீங்க? என் பொண்ணு மட்டும் வந்துட்டானா ஜெயாவும் திரும்ப வந்துருவா. பொண்ணு மேல இருக்கிற பாசம் ஜெயாக்கு ஏன் ஓ மேல வரல?
அவளுக்கு உன் மேல இருக்க நம்பிக்கையே போயிடுச்சு. நீ முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா அவ மனசுல இருக்க சந்தேகங்களை தீர்க்க வேண்டியதுதான். இனி நான் என்ன சொல்லி அவளை நம்ப வைக்கணுமா? நான் பாலா விஷயத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டேன் தானே நீங்களா நம்பிட்டு இருக்கீங்க? அது அப்படியே இருக்கட்டும். தற்சமயம் நீ அவசரப்பட்டு எதுவும் கோவப்படுறாத. இங்க பாரு, முதல்ல இந்த டென்ஷன்லாம் குறையட்டும். எனக்கு என் பொண்ணை பார்க்க வேண்டாமா? டேய், நீ அந்த வழியா போகும்போது பொண்ணை பாத்துக்கோ. அப்படி பாக்குறதுக்கு நான் ஒன்னும் அங்க போகல. நான் போனேன்னா என் பொண்ணை கூட்டிட்டு தான் வருவேன். டேய் டேய் மனு, நீ குழந்தைய வற்புறுத்தி கூப்பிட்டு வரதா அதுக்கு ஜெயா ஒத்துக்க மாட்டா. நீயும் தேவையில்லாம அங்க சண்டை போடுவ. ஹரியோட கல்யாணத்தன்னைக்கு வேணுகோபால் வந்து பிரச்சனை பண்ணத இப்பதான் அவ கொஞ்சம் கொஞ்சம் மறக்க ஆரம்பிச்சிருக்கா. இந்த நேரத்துல நீயும் போய் அங்க பிரச்சனை பண்ணனா ஊர்க்காரங்க என்னடா நினைப்பாங்க? 2 பொண்ணுங்களையும் கட்டிட்டு போன புருஷனுங்க சண்டைக்காரங்க தானே நினைப்பாங்க. டேய், நம்ம திவ்யா விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ கல்யாணம் முடிஞ்சு கையில குத்துவலை கூட வீட்டுக்குள்ள வரும்போதே பிரச்சனை தான். முதல்ல வேணுகோபால், அடுத்தது நீ. நீ இப்ப அங்க போனினா அவளுக்கு இருக்கிற நிம்மதியும் போயிடும்டா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாலா காணாம போனான்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிக்க வந்தாங்கல்ல, அப்ப ஓடி போன அந்த ஜெயா 2-3 நாளா திரும்பவும் இங்கே வந்துட்டால. அன்னைக்கு என் பொண்ணு கூடவே இருந்தா. டேய், வீட்டுக்காரங்க எத்தனை நாளைக்குடா அவளை கூட வச்சிருக்க முடியும்? ஹரி அங்க இருக்கான்ல, அவன் போறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிப்பான். இல்லன்னா நாம 2 பேரும் போய் இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவுன்னு தீர்வு கேட்போம். நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா, எல்லாத்துக்குமே ஒரு நேரம் இருக்கு. இனிமே இந்த விஷயத்துல வேற ஆப்ஷனே இல்லை. என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அவன் மெடிசன் சாப்பிட மாட்டேங்கிறா. நேற்று ராத்திரி வீட்டை விட்டு தனியா ஓடி போக ட்ரை பண்ணா. மற்றவங்களோட ஹெல்ப் இல்லாம சமேலி கண்டிப்பா அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அந்த வீட்டில் அவளுக்கு உதவி செய்யவோ ஏற்கனவே அவன் மனசுல உள்ள சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்குறதுக்கோ அங்க யாரோ இருக்காங்க. சேச்சா, அப்படி யாருமே இல்லை. அது எல்லாத்தையுமே சமேலி தான் பண்ணிட்டு இருக்கா. என்னோட இத்தனை வருஷ அனுபவத்தில் என்கிட்ட எத்தனையோ பேஷண்ட்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் பேசுகிறேன். சமேலியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த வீட்டில் யாரோ இருக்காங்க. ஒரு சர்வெண்ட் மட்டும் இருக்காங்க, லாலி. ஆனால் அவங்க சமேலிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல. காரணம் சேலரி நான் தானே கொடுக்குறேன். அவங்க சில விஷயத்த பணத்துக்காக பண்ணியிருக்க மாட்டாங்க, சிம்பதிக்காக கூட இருக்கலாம். நான் அதை பற்றி விசாரிக்கிறேன். ஆனால் எனக்கு இப்போ முக்கியம் டெலிவரி வரைக்கும் சமேலி சேஃபாக இருக்கணும். இந்த விஷயத்தில் நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? அவங்க மனநிலையை சரி செய்யக்கூடிய மெடிசின்ஸை அவங்க கிட்ட சொல்லி உங்களால் சாப்பிட வைக்க முடியல. கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்க முடியாதுல்ல சூரஜ். உங்களால் முடியாதது என்னால் எப்படி முடியும்? ப்ளீஸ், இந்த ஒரு தடவை நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல இருந்து சமேலியை குணப்படுத்துறதுக்கு என்கிட்ட எந்த சக்தியும் இல்லை. கவுன்சிலிங்கும் மெடிசனும், இந்த ரெண்டும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த 2 விஷயத்துலையும் சமேலிக்கு முன்னாடி நம்ம தோத்து போயிடுவோம். என்னால் அப்படிலாம் விட்டுற முடியாது. முழு ஆரோக்கியத்தோட அவ எனக்கு குழந்தைய பெற்று கொடுக்கணும். அப்படின்னா அதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட்டுக்காக சமேலியை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கா? மென்டல் ஹெல்த் சென்டரில். இங்கிலீஷில் இவ்வளோ பாலிசாக சொன்னாலும் வைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தானே எல்லாரும் சொல்லுவாங்க. மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு நமக்கு டைம் இல்லை. உங்களுக்கு உங்களோட ஒய்ஃப் திரும்ப கிடைக்கணும்னா அட்மிட் பண்ணியே ஆகணும். அது நீ நடக்காது. டெலிவரி டேட்டுக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. 2 வாரம் இருக்குல்ல? ப்ரெக்னன்சி பீரியடில் இந்த 2 வாரம் ரொம்பவே முக்கியமானது. அதான் எனக்கு டென்ஷனாக இருக்கு. எக்கு தப்பா ஏதாவது நடந்தா காரணம் சொல்ல 1000 பேர் இருக்காங்க. ஆனால் நஷ்டங்கிறது எனக்கு மட்டும்தான். அப்படி ஒரு நஷ்டம் எனக்கு ஏற்படவே கூடாது. அதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்லியே ஆகணும். மெடிசன் சாப்பிட தயாராக இல்லைன்னு சொல்லும்போது என்னால் எதுவும் செய்ய முடியாது சூரஜ். டெலிவரி வரைக்கும் சமேலியை க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். பிரசவத்துக்கு அப்புறம் இதை விட டேஞ்சரான சிச்சுவேஷனுக்கு அவள் போயிட்டானா அப்புறம் என்ன பண்ணுறது? அப்படி நடக்காமல் இருக்க வேண்டிக்கலாம். குழந்தை இழந்ததுனால ஏற்பட்ட டிப்ரெஷன் வேற வகையில் சமேலியை பாடாக படுத்திட்டு இருக்கு. இனி பிறக்க போகிற குழந்தைக்கு ஆபத்து வந்துருமோன்னு அவங்களோட உள் மனசு பயந்துட்டு இருக்கு. அதனால தான் எப்படியாவது தப்பிச்சிடலான்னு பார்க்குறாங்க. நான் தான் சொன்னேன்ல, ஒவ்வொரு நிமிஷமும் சமேலியோட மனநிலை மாறிக்கிட்டே தான் இருக்கு. இதுதான் அவங்க நிலைமை. அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. டெலிவரிக்கு அப்புறம் அவங்க அன்பான அம்மாவா மாறிடுவாங்க. அவங்க அந்த குழந்தைய ரொம்பவே நேசிப்பாங்க. பழசெல்லாம் மறந்துட்டு உங்களையும் அவங்க நேசிப்பாங்க.
நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. அடுக்கடுக்காக இத்தனை சோதனைகளை ஆண்டவன் அவங்க முன்னாடி வைக்கிறான்னா இனிமேல் நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு தான் அர்த்தம். எனக்கு நம்பிக்கை இருக்கு, இனி உங்கள் 2 பேரோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இந்தாங்க. இந்த குழந்தைய நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. ஸ்ரீகுட்டி, வா நம்ம கடைக்கு போய் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம். எனக்கு வேணாம். சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. என் அப்பாவை இங்க வர சொல்றீங்களா? அம்மம்மா, உங்க அப்பாவை வர சொல்றேன்னு. என்னம்மா ஆச்சு? விருந்துக்கு போயிட்டு இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துட்டீங்க? விருந்து ஒரு தடவை போனதே போதும் போதும் ஆயிடுச்சு. இருந்த நிம்மதியும் பறி போயிடுச்சு. இனி எங்கேயும் போறதா இல்ல. எப்பா ஹரி, உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லம்மா. பின்ன எதுக்கு அவ அவ்வளவு கோவமா உள்ள போறா? அவங்க சித்தி வீட்டுக்கு விருந்துக்கு போயிருந்தோம், அங்கதான் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அங்க இருக்கிறவங்களுக்கு வேணும் இங்க வந்து பிரச்சனை பண்ணதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணுமா? நீங்க எங்க விசாரிச்சு வேணும் மாதிரி ஒரு பொறுக்கி பையனை பாலாக்கு கட்டி வச்சிங்கன்னா அவங்க கேக்குறாங்க. அந்த மாதிரி மோசமான குடும்பத்தோட எதுக்கு சம்பந்தம் வச்சுக்கிட்டீங்கன்னு அவங்க நம்மள பார்த்து குத்தம் சொல்றாங்க. அவங்க எதுக்குப்பா நம்ம குடும்ப விஷயத்துல தலையிடுறாங்க? அந்த மாதிரி கீழ்த்தரமான ஒரு குடும்பத்துக்கு நம்ம பொண்ணை கட்டி வைக்கிற அளவுக்கு உங்க அப்பாவோட நிலைமை அவ்வளவு மோசமாயிடுச்சான்னு எல்லாரும் என்ன பார்த்து கேள்வி கேக்குறாங்க. திவ்யா ரொம்ப ஷாக் ஆயிட்டா. அதுக்குள்ள அடுத்த கேள்வி, பாலாக்கும் மனோஜ் மாமாக்கும் என்ன உறவுன்னு கேக்குறாங்க. மொத்தத்துல ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. இனிமே விருந்துக்கு எந்த இடத்துல போய் அவமானப்படக்கூடாதுன்னு தான் திவ்யா அங்கிருந்து கோவமா கிளம்பி வந்துட்டா. இங்க நடக்கிற விஷயங்களை நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. எல்லாருமே அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமா இங்கிருந்து நான் கிளம்புறதே நல்லதுன்னு தோணுது. டேய், நீ போய் கதவை திறக்க வேண்டியதானே? அது என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கடன் கேட்டிருந்தான், அதை நான் கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். அதை வாங்குறதுக்காக அவன் வந்திருப்பானோன்னு சந்தேகம். 1000 ரூபாய்? யாரு, நீயா? நீ எவனுக்காவது காசை கடனா கொடுத்தனா அன்னைக்கு வெள்ளை காக்கா தான் பறக்கும். மம்மி, என்னடா? ஒருவேளை என்ன தேடி வந்த ஆளா இருந்தா நான் வேலைக்கு போயிட்டேன்னு சொல்லிருமா? சரி போ. எவ்வளவு நேரமா வெளிய இருந்து பெல் அடிச்சிட்டு இருக்க? உங்க யாருக்குமே காது கேட்காதா? டேய் தம்பி, நீயாடா? டீசெண்டா காலிங் பெல் அடிச்சதும் எனக்கே மனசு திக்குனாயிருச்சு. வழக்கமா நீ கதவை உடைச்சு அதை கையோடல எடுத்துட்டு வருவ. சரி, சாவி கொடு. அவளுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கரெக்டா கொடுத்தீங்களா? ஏய், சாப்பாடு போடுற விஷயத்துல நம்ம மம்மிக்கு நிகர் மம்மி மட்டும் தான்டா. இல்ல, நான் போனதுக்கு அப்புறம் என் ரூம் பக்கம் திரும்பி கூட பார்க்கலையா? நீ வரதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் அவளுக்கு சாப்பாடு கொடுத்தேன். நீ நினைக்கிற மாதிரி இல்ல, எவ்வளவு கொடுத்தாலும் தின்னுகிட்டே இருப்பா. மாசமா இருக்கிறவங்க அப்படித்தான் சாப்பிடுவாங்க. சாப்பாடு அவளுக்கு கொடுத்துட்டு நீ கொஞ்சம் எதுக்கும் தள்ளியே நில்லு, இல்லைன்னா உன்னையே சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருவா. அவளுக்கு எந்த விஷயத்துலயும் ஒரு குறையும் வரக்கூடாது. டேய், பாலா என்ன கேட்கறாளோ அது அவளுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. டேய், நான் அவளை நல்லா தான் கவனிச்சுக்கிறேன். இப்ப கூட நான் அவளுக்கு சாப்பாடு கொடுத்து அவ படுத்ததுக்கு அப்புறம் தான் வெளியே வந்தேன். ஆமா, பாலாக்கு நீ என்னைக்கு சாப்பாடு கொடுத்துருக்க? அவளுக்கு சமைச்சு பரிமாற நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா?
பாலா 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 இந்த நைனா வேற எங்க போய் பாலா 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 ஐயோ என்னடா என்னாச்சு என்ன ஆச்சுன்னு வந்து என்ன கேட்டா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? டேய் இங்க வெட்டியா பேசிட்டு இருக்காம ஹாஸ்பிடல் கூட்டி போலாம் வா. வாய மூடுறா. டேய் கிளவி, நீ பாலாவுக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சேன்னு சொன்னல, இத நீ கவனிச்ச லட்சணமா? தொடக்கூடாது சொல்லிட்டேன். என்னோட பாலாவை ஒருத்தியும் தொடக்கூடாது. நீ எல்லாம் எங்கடி போய் தூங்க? வேணும் ஒரு நிமிஷம் நானும் ஒரு கை பிடிக்கிறேன். தேவையில்ல, ஒருத்தர் தேவையில்ல. என் பாலாவை எப்படி ஹாஸ்பிடல் கொண்டு போறோம்னு எனக்கு தெரியும். நாங்களும் வரோம். எவ்வளவு வேண்டாம்னு சொன்னல. இப்படி என் பாலா மயங்கி கிடக்குற நீங்க எல்லாம் கண்டுக்காம இருந்திருக்கீங்களா? நீங்க எல்லாம் மனுஷங்களா? நீங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல. டேய் வேணும் வேண்டாம் நில்றா. வர வேண்டாம், நான் தனியாவே போய்க்கிறேன். யாராவது என் பின்னாடி வந்தீங்கன்னா சாவடிச்சிருவேன் சொல்லிட்டேன். வேணும் அடம் பிடிக்காம யாரையாவது கூட கூட்டிட்டு போ. அதான் யாரும் வேண்டாம்னு சொல்லிட்டல. வேண்டாம், என் பாலாவுக்கு நான் மட்டும் போதும். இத பாரு, என் பின்னாடி யாராவது வந்தீங்கன்னா எத்தனை கொலை விழுன்னு எனக்கு தெரியாது சொல்லிட்டேன். ஏய் கிளம்பி, என் பாலாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, இந்த வீட்டுல அப்புறம் யாரும் உயிரோடு இருக்க மாட்டீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரும் என் பின்னாடி வர வேண்டாம், யாரும் என் பாலாவை தொட வேண்டாம். என் பாலாவுக்கு நான் மட்டும் போதும், நான் மட்டும் போதும். பாலா பாலா அட கடவுளே, இந்த பாலை என்ன குடிக்க சொல்லுவாங்களா இல்ல மூஞ்சிலேயே ஊத்துவாங்களா? வேஸ்ட் பண்ணாம என்னையே குடிக்க சொன்னா நல்லாதான் இருக்கும். ஐயோ சமையலி மேடம், என்னாச்சு மேடம்? ஐயோ ஐயோ சார், மேடம் 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 அங்க வலியில துடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ பிரசவ வலின்னு தான் தோணுது. அண்ணா டேட்டுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல? மேடம் நீங்க வந்து பாருங்க, இது சாதாரண வலி இல்ல. சீக்கிரம் வாங்க மேடம். ஐயோ சமையலி மேடம். சமேலி சமேலி சமேலி, நீ போய் சூரஜ் கூட்டிட்டு வா. இங்க பாருமா, பயப்படாத, நாம இப்பவே ஹாஸ்பிடலுக்கு போலாம். சமேலி செத்துருவேன். ஒண்ணு இல்ல, நான் எப்ப செத்துருவேன்? என் குழந்தை. அம்மா சார் சார், சமையலி மேடத்துக்கு வலி வந்துடுச்சு, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும். சீக்கிரம் வாங்க. சமேலி சமேலி, என்னமாச்சு? நீ வேகமா வண்டி எடு, இவள ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போணும். மேடம் டைம் வேஸ்ட் பண்ணாம வண்டி எடு. ஐயோ சமேலி மேடம், பாத்து மேடம் Dress மாத்த வேணாமா? இந்த Dress அவளுக்கு போதும், சீக்கிரம் கிளம்பு. பாத்து பாத்து, என்னங்க நீங்களும் எங்க கூட வாங்க, ஹாஸ்பிடலுக்கு போகணும். நான் வந்து அங்க என்ன பண்ண போறேன்? அதான் சூரஜ் இருக்கான்ல, அங்க ஏதாவது அர்ஜென்ட்னா எனக்கு கால் பண்ணு. போ. மேடம் பார்த்து வாங்க. மேடம் போனது குழந்தை பிறந்தா என்ன பண்றது? நம்ம எதுவுமே கையில எடுத்துட்டு போலையே. முதல்ல ஹாஸ்பிடலுக்கு போலாம், மத்ததெல்லாம் அங்க பாத்துக்கலாம். சரி. பாத்து பாத்து உட்காருமா, பாத்து. எங்க வேடிக்கை பார்த்துட்டு நிக்காம சீக்கிரம் போய் டாக்டரை கூப்பிடுங்க. டாக்டர் ஓபில இருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. இப்ப பாக்கல, நாங்க செத்து போற அளவுக்கு யாரும் சீரியஸா இல்லையே. பாலா பாலா, மரியாதையா இப்ப நீங்க போய் டாக்டரை கூட்டிட்டு வர போறீங்களா இல்ல நானே போய் கூட்டிட்டு வரட்டுமா? எந்த டாக்டரை கூட்டிட்டு வரதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க?
இப்ப இங்க கொண்டு வந்திருக்கீங்க? ஏன் வாயடிச்சு நிக்கிறீங்க? ஒரு பொண்டாட்டிக்கு வீட்டுல வளர்க்குற மிருகத்துக்கு கொடுக்குற கவனிப்பு கூட இவங்களுக்கு கொடுக்காம ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இவங்க உடம்புல ஒட்டிட்டு இருக்கதே கொஞ்சம் உயிர் தான். இவங்க உயிரோட தான் இருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் கூட்டிட்டு வந்தீங்களா? நீங்க சும்மா ஏன் மேல கோபப்படாம முதல்ல இவளுக்கு என்னாச்சுன்னு பாருங்க. ரூம்ல மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தா. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. இங்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்கான வசதிலாம் இல்ல. இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ணுங்க. இவங்க இப்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்காங்க. தேவையில்லாம என்னால இப்ப ரிஸ்க் எடுக்க முடியாது. சீக்கிரம் வேற ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போற வழியை பாருங்க. இதை தவிர இவளை காப்பாத்துறதுக்கு வேற எந்த வழியும் இல்லையா? இப்ப இவங்க இருக்கிற கண்டிஷன்ல இன்னும் 3 மணி நேரத்துக்குள்ள அவங்கள வேற ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலன்னா இறந்துருவாங்க. என் பாலாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. பாலா, பாலா, கண்ணை திறந்து பாரு. பாலா, 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 என் மேல இருக்கிற கோவத்துல தான் நீங்க இவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலையா? ப்ளீஸ், அதுக்காக நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனா என் பாலாவுக்கு ஏதாவது மருந்து கொடுங்க. என் பாலாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. உங்க மனைவி உங்களுக்கு வேணும்னு நினைச்சா சீக்கிரமா அவங்கள வேற ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. இப்படி யோசனை பண்ணாம அவங்கள சீக்கிரம் வேற ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போற வழியை பாருங்க. அம்மா, சூரஜ் கால் பண்ணியிருந்தாரு. சமையலை கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்களா? அது என்ன, அவங்க ஊர்ல நல்ல ஹாஸ்பிட்டல் இல்லையா? அவர் சில பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்றாரு. அவரு ரொம்ப டென்ஷன்ல இருக்காருமா. அதனால நான் வேற எதுவும் கேட்கலம்மா. சரிடா, நீ சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போ. சமையலை டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்களா? எப்போங்க? இப்பதான் கால் பண்ணாரு. நான் சீக்கிரமா அங்கே போறேன். உதவிக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லது தானே? நானும் உங்க கூட வரேன். நீ எப்படி வருவ? அப்ப குழந்தை பால் குடிச்சிட்டு தானே தூங்குறான்? ஆமா, தூங்கிட்டான். அவன் தூங்கிட்டு தானே இருக்கான், பிரச்சனை இல்ல. அவனை நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போங்க. அங்க போய் பார்த்ததும் பிரீத்தியை மட்டும் வீட்டுக்கு அனுப்பி வச்சிரு. சரி, நீ சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா, போலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.